அது கடிச்சிருச்சுன்னா என்னென்ன கத்தக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்க்க வாழாது தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது. உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். அப்படி உடனே தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா சும்மா தண்ணிக்குள்ளே கை வச்சாலே போதும், அந்த நஞ்சு அங்கேயே நின்றும், நம்ம உடம்புல ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு. நஞ்சுள்ள பாம்புகள் கடிக்கும்போது நம்ம ரத்த ஓட்டத்தில் அது கலக்கிறனால தான் நமக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுது. இப்போ இவர் சொல்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே கை வச்சோம்னா ரத்த ஓட்டம் ஓடாமல் ஒரே இடத்துல நின்றுமா? ஏற்கனவே பாம்புகளை பற்றி பல தவறான மூட நம்பிக்கைகள் பரவி போய் கிடக்கு. அதில் இவங்க வேற ஏன் இப்படி பொய்யான தகவல்களை பரப்பி மக்களோட உயிரோட விளையாடுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பாம்புகளை பற்றி தெரியாதவங்க யாராவது தகவல் சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க. யாரையாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்கள பதட்டப்பட விடாம அதிகமாக அவங்கள அசைய விடாம பார்த்துக்கிறணும். அப்படி செய்யறதுனால ரத்த ஓட்டம் வேகமாக ஓடுறத நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேலே கயரை வச்சு கட்டவே கூடாது, எதை வச்சும் கட்ட தேவையில்லை. அப்படி கட்டுனீங்கன்னா அந்த இடத்துக்கு மேலே ரத்த ஓட்டம் ஓடாம மொத்தத்துக்கு அந்த உறுப்பே செயலிழந்து போய் அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி கடிபட்ட இடத்துக்கு பக்கத்தில் வெட்டி விடவும் கூடாது, அதை வாயை வச்சு உரியவும் கூடாது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரத்த ஓட்டம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல. அதில் கலந்த நஞ்சை நம்ம அறுத்து விட்டா அது மொத்தமாக நஞ்சு மட்டும் வெளியே வந்துருமா, இல்லை அந்த ரத்தத்தை உறிஞ்சு துப்புனோம்னா அந்த நஞ்சை மட்டும் நம்ம தனியாக வெளியே எடுத்துட முடியுமா? சில பேருக்குலாம் நஞ்சு இல்லாத பாம்பு கூட கடிச்சிருக்கும். ஆனால் அவங்க அந்த கடிபட்ட இடத்துக்கு பக்கத்தில் வெட்டி விட்டதுனால அதிக ரத்தப்போக்காகி அதனால உயிரிழந்தவங்கலாம் அதிகமாக இருக்காங்க. அதனால இந்த வெட்டுறதோ உறிஞ்சு துப்புறதோ இது தவறான ஒரு வழிமுறை. இது எல்லாமே திரைப்படங்கள்ல காட்டப்படுற பாம்பு கடிக்கான தவறான முதலுதவி. பாம்பு கடிச்ச அதிகமான பேர் இந்த மாதிரி தவறுகள் செய்யறதுனால தான் உயிரிழந்திருக்காங்க. பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்கள பதட்டப்பட விடாம அதிகமாக அசையாம பார்த்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாலே போதும். அங்க நம்மளை பரிசோதித்து பார்த்துட்டு நமக்கு நஞ்சுள்ள பாம்பு தான் கடிச்சிருக்குன்றப்ப நஞ்சு முறிவு மருந்து கொடுத்து சிகிச்சை கொடுத்து நம்மளை குணமடைய வச்சிருவாங்க. அப்படி நஞ்சு இல்லாத பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா அங்கே பரிசோதித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல நஞ்சு இல்லைன்றது. அப்போ நம்மளை ஒரு நாள் 2 நாள் கண்காணிப்பில் வச்சிருந்துட்டு நமக்கு நஞ்சு ஏறலை அப்படின்றத பரிசோதித்து பார்த்துட்டே இருப்பாங்க. நமக்கு சுத்தமாக உடம்புல நஞ்சே இல்லைன்ற பட்சத்தில் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மளை கடித்த பாம்பை கையோடு எடுத்துகிட்டு போகணும், இல்லை புகைப்படம் எடுத்துகிட்டு போகணுன்றதே கிடையாது. ஏன்னா அங்கே நம்மளை பரிசோதித்து பார்த்துட்டு நஞ்சுள்ள பாம்பு தான் நம்மளை கடிச்சிருக்குன்னு உறுதி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு நஞ்சு முறிவு மருந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை கண்காணிப்பில் வச்சுருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம ஊர்களில் இருக்கிறதுலே அந்த 4 வகையான பாம்புகள் தான் அதிகமாக மக்கள் நஞ்சுள்ள பாம்பு கடிபடுறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த 4 பாம்புகளில் எந்த பாம்பு கடித்தாலும் பாலி ஆன்டிவெனம்னு சொல்லி ஒரே மருந்து தான், ஒரே நஞ்சு முறிவு மருந்து தான் அனைத்து பாம்புகளுக்குமே கொடுக்கப்படுது. அதனால நம்மளை கடித்த பாம்பு இதுதான் அப்படின்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பாம்புகளுக்கு மனிதர்களை கடிக்கணுன்றது நோக்கம் கிடையாது. நம்ம தெரியாமல் அதை மிதிச்சிட்டாலோ அல்லது அதை அடிக்க முற்பட்டாலோ இல்லை பிடிக்க முற்பட்டாலோ தான் தற்காப்புக்காக நம்மளை கடிச்சிடும். அதே மாதிரி பாம்புகளுக்கு நஞ்சு இருக்கிறது அதோட இரைகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் தன்னோட தற்காப்புக்காகவும் தான், நம்மளை கொல்றதுக்காக இல்லை. பாம்புகள் நம்ம உலகத்தில் பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான உயிரினம். அதனால பாம்புகளையும் கொல்லாமல் நம்மளும் கவனமாக இருந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.